இந்த மாலையிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பயப்படாதே, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நீ வெட்கப்படுவதே இல்லை. நானாதே, போதும். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. இதை குறித்து தான் தொடர்ந்து இது 3வது நாட்களாகவும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. அதில் ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்னன்னா, வெட்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய மனதில் இருக்கிற ஒரு ஆசை, தேவனுடைய மனதில் இருக்கிற விருப்பம். ஆனால் நமக்கு வெட்கப்பட வைக்க வேண்டும் என்பது கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்கிற பொல்லாத வல்லமையுடைய சத்துரு என்கிற ஆவிகளுடைய எண்ணம் நமக்கு எப்படியாவது வெட்கத்தை உண்டாக்க வேண்டும். இந்த சமூகத்தில் 2 விதமான வளர்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. ஒன்று தேவனுக்கென்று வளர்கிற வளர்ச்சி, இன்னொன்று இந்த உலகத்துக்கென்று வளர்கிற வளர்ச்சி. இந்த தேவனுக்கென்று வளர்கிறவர்களுக்கும் இந்த உலகத்துக்கென்று வளர்கிறவர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. தேவனுக்கென்று வளர்கிறவர்கள் நாம் விரும்புகிறபடி ஓட முடியாது, நானும் நினைக்கிற மாதிரி வாழ முடியாது, நானும் நீங்களும் நினைக்கிற மாதிரி பேச முடியாது, நம்முடைய விருப்பங்கள் செயல்படுத்த முடியாது. தேவனுடைய விருப்பமும் அவர் நடத்துகிற பாதையும் அவருடைய சித்தம் தான் நாம் செய்ய முடியும். ஆனால் உலகத்திற்காக வளர்கிறவர்கள் அப்படி இல்லை. அவர் எப்படி நினைக்கிறார்கள் அப்படி ஓட முடியும், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் செய்ய முடியும். இந்த 2 தன்மை இருக்கிறது. ஆனால் இவை 2க்கும் முன்னாடி கடைசியாக நமக்கு முன்பாக ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு அதிகமாக வாஞ்சி இல்லாதபடியினால் தான் நாம் தாறுமாறாக ஓடுகிறோம். நாம் ஜெயிப்பதை போல இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருப்பதை போல இருக்கிறது, நன்றாக இருப்பதை போல இருக்கிறது, உயர்வாக இருக்கிறதை போல இருக்கிறது, செழிப்பாக இருப்பதை போல இருக்கிறது. ஆனால் ரிசல்ட் வருகிற நாள் ஒன்று இருக்கிறது, முடிவு நாட்கள் ஒன்று. அந்த நாட்களில் தான், அதனால இயேசு சொன்னார், அவனவன் செய்யத்தக்கதான பலன் என்னோடு கூட என்ன செய்யும், வரும். ஒரு காரியத்தை கவனித்து பார்க்கும்போது, தீமை செய்கிறவர்களுக்கு இந்த உலகத்தில் உடனடியாக தீர்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்குதா? துன்மார்க்கம் செய்கிறவர்களுக்கு உடனடியாக என்ன செய்யறது இல்லை, பதில் கிடைக்கிறதே இல்லை. இதனால் நீதிவான்கள் மனம் தளர்ந்து விடுகிறார்கள், உண்மை நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் மனம் தளர்ந்து விடுவார்கள், சத்தியத்துக்காக நடக்கிறவர்கள் தளர்ந்து விடுகிறார்கள். ஏன் ஆண்டவரே, நாங்கள் உமக்காக தானே வாடுகிறோம், உமக்கு பிரியமானதானே செய்கிறோம், நீர் என்ன சொல்லுகிறோம் அப்படிதானப்பா நாங்கள் செய்கிறோம், நாங்கள் விரும்புகிறபடி நாங்கள் வாழவே இல்லையே. ஆனால் அவர்கள் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களுக்கு இவ்வளவு அநியாயம் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு தண்டனையும் இல்லை. ஆனால் எனக்கு தானே சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. என்ன சசிகா, சோதனை மேல் சோதனை எனக்கு தானே வருகிறது, வேதனை மேல் வேதனை எனக்கு தானே வருகிறது என்று ஒரு கேள்வி மனதில் எழும்பிக்கிட்டே இருக்கிறது. அந்த கேள்வி வரும்போது நம்மளை அறியாமலே என்ன செய்ய ஆரம்பித்து விடுகிறோம், நடை தளர்ந்து விடுகிறது, விசுவாசங்கள் குறைய ஆரம்பித்து விடுகிறது, நம்பிக்கைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் என் கண்கள் எதையே நோக்கி பார்க்கிறது என்று சொன்னால் துன்மார்க்கரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அதை பார்க்க பார்க்க அதுடைய எண்ணங்கள் என்னை பாதிக்க ஆரம்பித்துகிறது. அதனால வேதம் அப்படி பார்க்கவே சொல்லலை. எப்படி பார்க்க சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள். எவரை நோக்கி பார்த்தவர்கள்? எவரை நோக்கி பார்க்க சொல்கிறார்? அந்தரத்துல சிலுவையில பாவிகளோடு பாவியாகவே தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள், அவருடைய முகங்கள் வைக்கப்படுவதில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவரே ரத்தம் சிந்தினவராய் மனுஷரால் ஆணிகள் அடிக்கப்பட்டவராக தொங்கிட்டு இருக்கிறாரு. அவர் எப்படியா எனக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும், அவர் எனக்கு எப்படி விடுதலை கொடுக்க முடியும்? இந்த உலகம் கேள்வி கேட்கிறதா இல்லையா? சிலர் சொல்கிற ஒரு காரியம் உண்டு, ஏசு அவரையே ரட்சிக்கலைங்க, அவரும் பாவிகளை ரட்சிக்க போறாராம். அவர் எப்படி பாவியை ரட்சிப்பாரு? நியாயமான கேள்வி தானே.
பாவியை ரட்சிக்கிறது ஒரு பாவம் செய்தன்னு பிடித்து மரத்தில் கட்டி வைத்து அடிப்பதினால் அவன் திருந்த போறதில்லை. சரியா? நீங்கள் அவனுக்கு தண்டனை கொடுப்பதினால் அவன் திருந்த போறது இல்லை. நீங்க பழி வாங்குறதுனால் திருந்தப்படுவது இல்லை. அப்படியானால் இயேசு அப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருப்பார். தேவனால் கூடும். ஆனா ஏன் அதை செய்யல? ஏன் அப்படி செய்யல? அவன் பாவத்தை ரட்சிப்பதற்கு தண்டனை கொடுத்து ரட்சிக்கிற தேவன் அல்லவர், தண்டித்து ரட்சிக்கிறவர்கள் அல்ல. சில தண்டனைலாம் நமக்கு வர்றது அவரிடத்து திரும்புறதுக்கு தானே தவிர நம்ம தண்டிப்பதற்காக அல்ல. சில சிச்சைகள்லாம் வரும்போது அதனால தான் சிச்சைகளை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. சிச்சைகளை நினைச்சக்கூடாது. சில நேரங்களில் புரஞ்சாத விட நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு காரியத்துக்காக புறப்படுவார்கள். ஒரு பூனை வந்துருச்சுன்னா உடனே என்ன செய்வார்கள்? இப்படி வைத்த காலை உடனே இழுத்துவார்கள், இப்படி வைத்து விடுவார்கள். இதுக்கு மேல போக வேண்டாம். எதுக்கு போக வேண்டாம்? அது எனக்கு போற காரியத்துக்கு சகுனம் என்ன சரியில்லை. அந்த பூனை நாய் கண்டு ஓடி இருக்கும். எதை கண்டு ஓடி இருக்கும்? நாய் கண்டு ஓடி இருக்கும். ஆனா மனுஷன் உடனே அதை பார்த்து நினைச்சுக்கிறான், ஓய் பூனை ஓடி விட்டது. பூனை ஓடினதுனால் என்ன கிடையாது? அப்போ நம்ம போற காரியம் அவன் சிச்சையா நினைக்கிறாத, ஒரு தடையா நினைக்கிறான். ஆனா கிறிஸ்தவர்கள் சிச்சைகளை நம்ம என்ன செய்யறதில்ல, நினைத்து பார்க்கறதில்ல. ஏன் எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இதை குறித்து எனக்கு ஏன் ஒரு யோசனை இல்லை, அதை நினைத்து பார்க்கறது இல்லை. சில இடங்களில் நமக்கு ஒரு பலகீனம் வருதுன்னா கூட தேவசோதரோடு உட்காது, ஏன் ஆண்டவரே எதற்காக எனக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி இருந்துச்சு, அவரோடு கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க. நான் தான் ரீடிங் பண்ணுங்க அப்படிம்பேன். பைபிள் அதிகமாக படிங்க உட்காந்து. உங்களுக்கு கஷ்டம் வரும்போது, மனதில் கவலைகள் வரும்போது அமர்ந்திருந்து நீங்கள் வேதத்தை படிச்சுட்டே இருங்க. அந்த வசனம் அப்படியே உங்களோட பேசும். அந்த வசனம் பேசும். அந்த வசனம் பேசும்போது அப்படியே தெரியும், ஓ எனக்கு இதனால தான் இந்த பாடுது. உடனடியாக கண்களில் கண்ணீர் வந்துடும். ஆண்டவரே என் தவறுகளை மன்னிச்சிடும், ஆண்டவரே என் குற்றத்தை மன்னிச்சிடும். மன்னித்து உடனே நான் கர்த்தரோடு உடன்படிக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவரை இனி இந்த மீறுதலை செய்ய மாட்டேன், இனி இப்படிப்பட்ட காரியம் செய்ய மாட்டேன், இன்றைக்கே நான் மனம் திரும்புதேன் என்று உடனடியாக நமக்கு மனதில் ஒரு மாற்றம் உண்டாகிவிடும். ஆனால் பிசாசு சொல்லுவாங்க, நீ பைபிளை படித்து படித்து என்னத்தை கண்டாய், என்ன உனக்கு நடந்துச்சுது, இன்னும் நிறைய பிரச்சனை வந்துச்சுது, சும்மா படுத்து தூங்கு, காலையில் போய் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு சோத்திரம் நிகழ்த்தி என்னத்துக்கு என்ன ஜானு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் அழகாக சொல்லுவான். அந்த காதுக்கு இனிமையாக சொல்லுவான். சொன்ன உடனே நல்லா கவனிச்சு பாருங்க, தூக்கமே வராத மனுஷன் கூட அழகா தூக்கம் வரும். உடனே என்ன சொல்லுவோம், கர்த்தர் தமது பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை கொடுத்தார், இன்பமான நித்திரை கொடுத்தார். அது சரியல்ல. உடனே விளங்கிடணும், நான் தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை கவனிக்க கூடாதபடிக்கு, அது உற்று பார்க்க கூடாதபடிக்கு எனக்கு வந்திருக்க தடையது. என்னை தடையா வந்து நிற்கிறான், என் எண்ணத்தை மாற்றுகிறான். அவன் அதுக்கு எதிர்த்திருக்க. அதனால்தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்படுவான். உடனே சூழ்நிலை பார்த்து பயந்துடக்கூடாது, உடனே அவரை நோக்கி பார்க்கிறது. அவர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார், நான் வெட்கப்படவும் மாட்டேன். எத்தனையோ பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில வெட்கப்படுற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் வந்திருக்குது, வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலையில் வந்திருக்குது. அவர்களெல்லாம் முழங்காலில் நின்றிருக்கிறார்கள், முழங்காலில் நின்றிருக்கிறார்கள். ஒரு திருப்பு ஒரு தெய்வ மனுஷன் விதமாக ஒரு சாட்சி கொடுத்தார். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தார். நேசித்தாருன்னா இதை பணத்துக்காக இயேசுவை நேசிக்கலை. அவர் பயங்கரமான குற்றவாளி. சாபங்கள் அந்த குடும்பத்தில் நிறைய இருந்தது, நிறைய ரத்தங்கள் சிந்தினவர்கள். அப்படிப்பட்ட கொடுமையான ஒரு மனிதர். இவருக்கு இயேசுவை அறிகிறதுக்கு ஒரு நல்ல கிருபை கிடைச்சது. அறிந்தார், வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். அவர் ஒரே ஒரு காரியம் தான், எனக்கு இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என் சொத்து சுகம் எல்லாம் போனால் கூட பரவாயில்ல, என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டால் போகும். இந்த வேதத்தை படிக்கும்போது அவர் பரிகாரி என்று எழுதியிருக்கிறதே,
நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் எழுதியிருக்கிறதே, அப்படியான அவர் எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை அவர் கொடுக்க முடியும் என்று முழங்கால் நின்று வைத்து படிக்க ஆரம்பித்தார். இந்து மனிதன். நமக்கு கொஞ்ச நேரம் ஜபத்திலே முழங்கால் நிற்க முடியல. உடனே இடுப்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. நல்ல ஒரு கவனிச்சு பாருங்க, உங்க சரீரத்தை வலிக்குதா உங்க மனசுல வலிக்குதா? வலி எதுல இருக்குது? என்ன அருண்? நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க முழங்கால் நின்று பாருங்க, நல்ல அழகான ஒரு பெத்தை கூட போட்டுக்கிடுங்க. அதுல போட்டு முழங்கால் நின்றுட்டு நீங்க கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க, உங்க இருதயம் அப்படி கனத்தமா தெரியும். நான் இதை பிராக்டிஸ் பண்ணி தான் சொல்லுவேன். எங்க நடந்தது அப்படிங்கிறது இல்லை, யார் சொன்னாலும் அதை பிராக்டிஸ் பண்ணுவேன். அப்படி இருக்குதா பார்க்கலாமே அப்படின்ட்டு. இது சின்ன வயதுலேருந்து என் சுவாமியாக தான். யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டேன், எதையும் அவளை ஈஸியாக எடுத்துட மாட்டேன். ஆனால் அதையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன், அப்படி இருக்குமா சரிதானா என்று. அப்போ ஆரம்ப நாட்களில் என்ன செய்யும், பைபிள் படிக்கணும் முழங்கால் போடுவேன். போட்ட உடனே கால் வலிக்காது. நல்ல அழகா இந்த அது என்ன டவல், டர்க்கின் டவல் போட்டு நல்லா போட்டு தான் முழங்கால் நிற்பேன். ஆனால் மனசு அப்படி ஒரு மாதிரி பாரமாகும், ஒரு மாதிரி அழுத்தம். உட்காரு அப்படி சொல்லுவது, உட்காருன்னு சொல்லும். ஏன் இப்படி சொல்லுது? இல்லை உட்காரக்கூடாது. என்ன படிப்பேன். முதல்ல ஒரு 10 நிமிஷத்தில் அப்படி இருக்கும், பரவ ஒரு அரை மணி நேரம், பரவ 1 மணி நேரம், அதுக்கப்புறம் 6 மணி நேரம் முழங்கால் இன்னும் பயன்படுத்திருக்கிறேன். 6 hour முழங்கால் இன்னும் எழுதியிருக்கிறேன், படித்து இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வலியில் அதுக்கப்புறம் விளங்கிச்சுது. வலி காலில் இல்லை, எதில் வலிக்குது? மனசுல வலிக்குது. மனசுல எப்படி வலிக்குது? என் மனதுக்குள் வாசம் இருக்கிற அசுத்த ஆவி, எனக்குள் இருக்கிற அசுத்த வல்லமை, அது தேவ வெளிச்சத்துக்குள்ள நிக்க விட மாட்டேங்குது. அந்த வெளிச்சம் என் மேல படாதபடிக்கு, வசனம் என்கிற வெளிச்சம் என் மேல் படக்கூடாதபடிக்கு, நான் வசனத்தின் மூலமாக அவரை நோக்கி பார்த்த அவருடைய முகத்தின் பிரசன்னம் என் மேல் வராதபடிக்கு அது என் மனதை கடினப்படுத்துது, அழுத்தத்தை கொடுக்குது. இல்ல முடியாது, உனக்கு கால் வலிக்குது, இல்ல கஷ்டம் அப்படின்னு சொல்லுகிறது. ஆனா விடா பிடியாக கண்டினியூவா 6 hour நின்னேன், ஒரு வலி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஜெயம் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு, ஆனா அதை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இல்லை. அவர் முகத்தை தேட நம்ம ஆயத்தமா இல்லை. அவர் சொல்றாரு, உன் முகம் வெக்கப்பட முடியாது, வெக்கப்படுத்த அனுமதிக்க மாட்டேன். உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதற்கு தானே என் முகம் வெக்கப்பட்டுச்சுது. அதுக்கு தானே சிலுவையில் நான் மரித்தேன், அவ்வளவு பாடுகளை பட்டேன். எதற்காக? அவர் பலவீனமானவரா? இயேசு ஒரு இடத்துல சொல்லுவாரு, பேதுருவே உன் பட்டயத்தில் எடுத்த போடு. என்ன நினைச்சுக்கிட்டா? நான் ஒரு வார்த்தை சொன்ன போதும் எவ்வளவு தூதர்கள் வருவார்கள் நினைக்கிறியா? நான் பலனற்றவர் நினைக்கிறியா? ஒன்றுக்கு உதவாதவர் நினைக்கிறியா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்க எனக்கு முன்னாடி இருக்க ஒருத்தர் கூட உயிரோட போக முடியாது. அவ்வளவு தூதர்கள் வருவார்கள். ஆனா நான் இந்த யுத்தம் பண்ண வரல, இந்த யுத்தம் செய்வதற்காக வரல, நான் ரத்தம் சிந்துவதற்காக, யாருடைய ரத்தத்தை சிந்த வரவில்லை, என் ரத்தத்தை சிந்த வந்திருக்கிறேன், என் ரத்தத்தால் மீட்டெடுக்க வந்திருக்கிறேன். அதை நோக்கி பார்த்தவள பிரகாசம் அடையணும். ஆனால் பயப்படாதுன்னு சொல்றாரு. பயம் படாத என்ன அர்த்தம்? சூழ்நிலை பார்த்து பயப்படாத, உனக்கு கஷ்டத்தை பார்த்து பயப்படாத, இப்ப இருக்க நிலைமையை பார்த்து நீ பயப்படாத, இதை பயந்து நீ வெக்கப்பட்டுருவோமோ என்று கலங்கிறாத. பயம் வந்த உடனே நோக்கி என்ன பாரு, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நினைச்சு பாரு, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைத்து பாரு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் எல்லாம் வெக்கப்படவே இல்லை. அந்த அனுபவம் இல்லாதவர்கள் கலங்குவார்கள், பயப்பட. ஒரு காட்டு காட்ட பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், நல்ல தெரிந்த ஒரு போதுதான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி
மிகவும் பயப்பட்டார்கள். அந்த வார்த்தை கவனித்து பாருங்க, எப்படி சொல்றா பாருங்க. சவுலும் இஸ்ரவேல் அனைத்தும். சவுல் சாதாரண ஒரு மனிதனா? நீ இன்னும் கொஞ்சம் அதை ஆழ்ந்து கவனித்து பார்த்தால் அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறார்கள்? ஒரு மனிதன் தான் நிற்கிறான். ஒரு மனிதன் தான் வந்து நின்று கொண்டு சொல்லுகிறான், உங்களில் யாராவது ஒருத்தன் என்னோட வந்து யுத்தம் பண்ணட்டும் என்று. ஒரே மனிதன் தான் கேட்கிறான். ஆனால் இங்க சொல்லுகிறார் பாருங்கள், சவுலும் இஸ்ரவேலர்கள் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தையை கேட்டு கலங்கி பயந்தார்கள். கலக்கம். சில வார்த்தை கேட்ட உடனே பயம், சில வார்த்தை கேட்ட உடனே கலக்கம் வந்துடுது. சில வார்த்தை கேட்ட சிலருக்கு அப்படி லூஸ் மோசனே ஆயிடுது. நடக்கலையா? இருக்குதா இல்லையா? ஒரு நாள் ஒரு பிரதர் சொன்னார், பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, உடனே எனக்கு பதட்டமாகிறது, படபடப்பாகிறது, உடனே எனக்கு ஹார்ட்டில் ஒரு மாதிரி படப்படக்க ஆரம்பிச்சிடும். நினைச்சேன், இவ்வளோ பெரிய மனிதனாக இருந்து கேட்டு இப்படி சொல்லுகிறாரு. ஆளை பத்தல மீச வைத்திருக்கிறார், நல்லா அப்படி பாடியெலாம் நல்லா இருக்கு, நல்ல மார்பில் பெரிய இஞ்சாக தான் இருக்குது. ஆனால் அவர் ஒரு விதமான காரியத்தை குறித்து ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஒரு டெத்துக்காக போக கூப்பிட்டேன். அப்போ சொன்னேன், என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு பார்த்த படபடப்பாயிரும். அவர் சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி காரியத்தை கேட்டாலே எனக்கு படபடப்பாயிரும். சில அம்மாமாரை என்னெல்லாம் கேட்டால் கூட அது சும்மா அஞ்சா நெஞ்ச மாதிரி இருக்குது. சில ஜென்ஸுகளுடைய இறுதி எப்படி இருக்குது? பயம், கலக்கம். சவுலுடைய இறுதி அப்படிதான் இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய இறுதி அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இங்க சொல்லுகிறார், நீங்க என்ன செய்ய வேண்டாம், அந்த பெலிஸ்தனை போல உன் முன்னாடி எது நின்னாலும் நீ என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், உன்னை கர்த்தர் அங்க வெட்கப்பட விடவே மாட்டார். அது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலையில் தான் அங்கே அற்பமான ஒரு மனிதனை கர்த்தர் கொண்டு வர்றார், சாதாரண ஒரு மனிதனை கொண்டு வருகிறார். அவனை அந்த இடத்துக்கு வருகிற சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கர்த்தரை கொண்டு வருகிறார். அவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பேசுறான், நல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம். உடனே சகோதரர்லாம் அகங்காரம் அது இதெல்லாம் அப்படி பேசுகிறார்கள். அவன் உடனே இவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய எனக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டு அடுத்த கேட்குறான், என்ன நடந்துச்சு இது? ஆனால் அவனுக்குள்ளே வந்துச்சு பாருங்க தைரியம். தைரியம். ஒரு விஷயத்தை விளங்கிடுங்க, கர்த்தர் சும்மா ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்றது இல்லை, சும்மா அபிஷேகம் பண்ணல. கர்த்தர் தாவீதை சாமியால் கொண்டு அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு பயங்கரமான ஒரு மனிதன் எழும்பி வருவான், ஆனால் அவனை குறித்து இஸ்ரவேலர்கள் பயப்படுவார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படும். ஆனால் வெட்கப்பட்டவருடைய முகத்தை பிரகாசிக்கப்படுவதற்காக தாவீது என்கிற ஒரு மனுஷனை எழுப்பினது உண்மையானால் இன்றைக்கு நீங்க தீர்மானித்து எழுதுங்க, அந்த தாவீதாக கர்த்தர் உங்களை எழுப்பட்டும், உன் குடும்பத்துக்கு ஒன்று எழுப்பட்டும், தேவன் வீட்டுக்கு ஒன்று எழுப்பட்டாதையா. ஏன் நீங்க அந்த அனுபவத்தில் வர முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் உங்களை அந்த அனுபவத்தை கொண்டு வர முடியும். என்ன அருள்ராஜி, நான் சாதாரண அபிஷேகம் பெற்றவர்கள் இல்லைங்க, சாதாரண நோக்கத்துக்கு அழைக்கப்படல. சும்மா கர்த்தர் பயப்படாது ஒண்ணு அப்படி கண்ணீர் துடைச்சு போறதுக்கு இல்ல, கண்ணீர் வடிக்கிற முகத்தில் இருக்க கண்ணீர் ஒன்ன கொண்டுதான் கர்த்தர் துடைக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசி கரங்களை தட்டியான பயப்படுத்துங்க. அது சும்மா சொல்லலங்க, பயப்படாதீட்டு. நீ வெட்கப்படுவதில்லை, நீ சும்மா சொல்லல, நீனு வெட்கப்படுத்த மாட்டாய், வெட்கப்பட்டிருக்கிறவருடைய முகத்தை பிரகாசிக்கப்படுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இஸ்ரவேல் எல்லாரும் கலங்கினார்கள், வெட்கப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள், ஐயோ ஒன்றும் பண்ண முடியலேன்னுட்டு. ஆனா ஒரே ஒரு மனுஷன் தாங்க எங்க தேவைப்பட்டார். நம்புறீங்களா நம்ப இல்லையா? சிலருக்கு கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வரைக்கும் தான் நம்மளுக்கு கைதுல காட்டுறோம். ஆனா நாங்க அப்படிலாம் இல்லை, இங்க ஸ்டாண்டு மாதிரி இப்படி. அது என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்க. உள்ளுக்கு இருக்கிற அசுத்த ஆவி என்னச்சுன்னா, நீ கையில தட்டாத, இப்படி உம்மனு கை வச்சுக்க, அப்படி. ஏன்னா இப்படிலாம் பாடுகள் கட்டுக்குள்ள இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். அதனாலதான் நல்ல பிரகாசமான ஒளிக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடுகள் இருந்து வந்தவங்க தான்.
கட்டுகள்ல இருந்து வந்தவங்க தான். பிசாசு வல்லமை பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஜெயித்து வந்திருக்கிறார்கள். அப்படி ஜெயித்து வந்தவர்கள் தான் கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருப்பார்கள். தாவீதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ரொம்ப சாஃப்டான ஆடு, ரொம்ப மென்மையான ஒரு ஆடு. ஆனா அதே நேரத்தில் கர்த்தருக்கென்று வரும்போது தாவீதோ சிங்கம். எதை நம்புறீங்க? அதனாலதான் தாவீதின் சிங்கம் இயேசு. சும்மா வரலைங்க, சும்மா வரல. அப்படி சும்மா அப்படி போராட்டம் வந்துட்டுனா தாவீதா இருக்க மாட்டாரு. தாவீதா இருக்கவே மாட்டாரு. அவர் வேற தாவீதா மாறிடுவாரு. என் ஆண்டவருக்காக வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம், பயப்படாத ஒரு இருதயம், கலங்காத ஒரு இருதயம். இன்னைக்கு பயமும் கலக்கம் வாழ்க்கையை சீரழிக்குது. பயமும் கலக்கமும் நீ விழுந்து போக பண்ணுது. பயத்தை எப்படி உண்டாக்குவோம் சொன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு நஷ்டம் வருவது போல, ஏதோ ஒரு கஷ்டம் வருவது போல, நீ இப்படி போனா உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் என்று நம்முடைய மனதில் ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தையை விதைக்கிறது. பிசாசுன்னு சொன்ன உடனே நீங்க எப்படி எடுத்துறாங்க? கருப்பா வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பல்லெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு வருவான்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி அவனை நினச்சிக்கிறாங்க. பிசாசு ரொம்ப டிப்டாப்பாக வருவான், ரொம்ப அழகாக வருவான், ரொம்ப பாசமாக வருவான், உனக்காக கண்ணீர் விடுற மாதிரி வருவான். ஐயோ என் மகளே, என் மகனே, உனக்காக வாடு அப்படின்ற மாதிரி வருவான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உனக்குள்ள ஒரு கலையை விதைச்சிட்டு போயிடுவான். அப்படியே ஒரு பயம் உண்டாக்குற எண்ணத்தை உண்டாக்கி, உணர்வு உண்டாக்கிட்டு போயிடுவான். ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ ஆவியா நமக்குள்ள வருவாரானால் அவர் பயத்தை உண்டாக்க மாட்டார், தைரியத்தை உண்டாக்குவார். பயப்படாத, உன் பக்கத்தில் 1000 பேர் தானே பரவாயில்ல, இந்த பக்கம் 10000 பேர் தானே பரவாயில்ல, விழட்டும், அவரை பார்க்கிறோம் நானல்லவா உனக்குள்ளே இருக்கிறேன். எதை நம்புறீங்க? நானல்லவா உனக்குள்ளே இருக்கிறேன், நீ அதை பார்த்து பயப்படுற. ஆனால் எல்லாருடைய இருதயம் அப்படி கலங்கி சோர்ந்து, குறிப்பாக ஆளுமை செய்கிற ராஜாவுடைய இருதயமே கலங்கி மனம் தளர்ந்திருக்கும் போது ஒரு மனிதனை தேவன் அந்த இடத்துக்கு அனுப்பி திடப்படுத்தினது உண்மை என்றால், இப்போ நான் அதுக்குள்ள போக வரல. ஆனால் நான் யாரு? என்ன கர்த்தரை எதுக்கு வச்சிருக்கிறாரு? என்ன பயப்பட வச்சிருக்கிறாரா? என் முகத்தை வெட்கப்படுத்த வச்சிருக்கிறாரா? நான் கவனித்து பார்க்க வேண்டும். அதே அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முப்பத்தி 32 வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாருங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு? இவன் நிமித்தம். எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்கவே வேணாம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய மையப்படுத்துங்க. இந்த அற்புதமான இந்த மாதத்தின் முதலாவது உயிர்த்தெழுந்த மாலை ஆராதனையில தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறாரு. அன்றைக்கு தாவீதோடு பேசுகிற தேவன், தாவீது மூலமாக இஸ்ரவேலருக்கு பேசுகிற தேவன், தாவீது நாவலை வெளிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு சென்ட் ஜான் சர்ச் மூலமாக நம்ம பார்த்து பேசுறாரு. நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்து பேசுறோம். உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை பார்த்து நீ என்ன செய்ய வேண்டாம், கொஞ்சம் கையை நீட்டு சொல்ல. இவன் நிமித்தம் உங்க முன்னாடி இப்ப என்ன பிரச்சனை இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குது? அப்படி கொஞ்சம் மைண்ட்ல கொண்டு வாங்க. பணமா? வியாதியா? பக்கத்து வீட்டு பிரச்சனையா? சொந்த பந்த பிரச்சனையா? உன் வீட்டாரா? எதுவா இருக்கட்டும், அவங்கள பார்த்து பயப்படுறீங்களா? சூழ்நிலை பார்த்து அதிகாரத்தை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படாங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டு கையை நீட்டு சொல்லுங்க. இவன் நிமித்தமாக, இவன் நிமித்தமாக உங்கள் இருதயம் என்ன செய்ய வேண்டாம், கலங்கவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற பாருங்க. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். இப்ப பாருங்க, இப்ப யுத்தம் தாவீதுக்காங்க, பிரச்சனை தாவீதுக்காக நடந்துச்சு.
ஏன் தாவீதுக்கு அந்த மன தைரியம் வந்துச்சு? ஏன் தெரியல? அவன் பாடுக ஆடு பின்னாடி போய் நின்றுட்டு புல்லாங்களை வாசிட்டு நான் பாடும் காணுங்கன்னு அப்படியே பாடிட்டு போயிருக்கலாமே. கேட்ட உடனே தாவீதுக்குள்ள சிங்கம் எழுப்பிச்சிங்க. எத்தனை நம்புறீங்க? நமக்குள்ள ஒரு யூத சிங்கம் இருக்கிறது. யூத சிங்கம் இருக்கிறது. சத்துருவை முறியடிக்க யாரோ வரவானிச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு தாவீதை போல கர்த்தர் வைத்திருக்கிறாரு. ஆமென். அதனால கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அப்போ அதான் காலேஸ்வரன் சிங்காசனம் எங்க இருக்குதுங்க? எங்க அவர் வச்சிருக்கிறாரு? இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாருங்க. இயேசு எனக்குள்ள வாசம் பண்ணுனா அந்த தேவனுக்கு முன்பாக ஒருவனை ஏற்றுக்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்வாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எப்படிதான், என்ன அர்த்தத்துல சொல்றாரு? அப்படின்னா என் கண்ணு யாருடைய கண்ணு? என்னுடைய கண் யாருடைய கண்ணு? எனக்குள்ள வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் கண்ணது. ஆனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிற. ஐயா, என்ன பேசுறவன் உங்களை பேசுற, உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவன். அதனாலதான் அவர் இந்த வார்த்தை சொல்கிறாரு, நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மை செய்யட்டும், நீ சோது போயிடாத. அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும். இதை குறித்து கொஞ்சம் ஆழ்ந்து கவனித்து பார்க்கும்போது, ஏன் ஆண்டவரே சில நேரங்களில் துன்மார்க்க நிறைய தவறெல்லாம் செய்துட்டே இருக்கிறான். மற்றவர்களுக்கு அசட்டப்படுகிறான், அற்பமா நினைக்கிறான், தான் ஒரு பலசாலி போல வல்லமிழாளு போல எல்லாம் நமக்கு தெரியும், கடவுளைய கூட இருக்கிறான்னு நினைக்கிற போல எல்லாம் செய்கிறானே. ஏன் ஆண்டவனுக்கு அப்படி கேள்விகளை மனத்தில் வந்து கொண்டே இருக்கும். அப்போ சில பைபிள் படிச்சுட்டே வரும்போது எதற்காக அந்த தவறு செய்கிற மனிதனுடைய தவறுக்கு கர்த்தர் உடனே தண்டனை கொடுக்கிறது இல்லை. கடவுள் உடனே தண்டிக்கிற தேவன் இல்லைங்க. அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டோட கணக்கு ஒன்று இருக்குது. பாவக்கணக்கு ஒன்று, அல்லது அக்கிரம கணக்கு, அல்லது மீறுதல் கணக்கு, அல்லது கீழ்ப்படியாத கணக்கு, ஏதோ ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். அந்த கணக்கு அந்த பாத்திரம் நிறைகிற வரைக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. மனம் திரும்பப்பா, நீ செய்கிற தவறு தவறு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் அது பூரணப்படும்போது தான் கர்த்தர் நியாயம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் நியாயம் விசாரிக்கும் போது பாருங்க, அதனால நம்ம இன்னைக்கும் நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாமே தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். நம்ம தீமை செய்யவே கூடாது. தீமைக்கு தீமை செய்யாமல் தீமையை நன்மையினால். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குமா பிரதர்? சாத்தியமா இது? எப்படி தானே? என்ன நினைக்கிறீங்க? தீமைக்கு எப்படியா நன்மை செய்ய முடியும்? எப்படியா செய்ய முடியும்? இந்த கேள்விதான் நமக்கு முன்னாடி இருக்குது. செய்ய முடியுமா? முடியாது. முடியுமா? முடியாதா? அப்ப செய்யறோமா? நம்ம அது அந்த குவாலிட்டிக்கு வந்திருக்கோமா? அந்த தகுதிக்கு வந்திருக்கிறோமா? இந்த ராஜ்யம், இந்த தாவீது எடுத்த சிங்கம், சிங்கமாவது இருக்கிற அந்த மனுஷனை ஒருத்தன் தலைமையில ஏறி நடக்கிறான். அந்த மனுஷனை அற்பமா பேசுறான், அசிங்கமா பேசுறான். உடனே பக்கத்தில் இருக்க ஒரு சொல்கிறான், நான் போய் அவனை கொண்டு போடட்டுமா சொல்கிறார். உடனே இதே தாவீது அந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறார் தெரியுமா? உடனே தலை எடுன்னு சொன்னாரா? கொண்டு போடுன்னு சொன்னாரா? இல்ல. இங்க பேசுறாரு, இந்த பெலிஸ்த நிமித்த ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் போவேன் அப்படிங்கிறாரு. ஆனா அதே தாவீதுக்கு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல சாந்தம் உள்ளவராக மாறுகிறார். இந்த யுத்தம் நான் பண்ண வேண்டாம், கர்த்தர் பண்ணட்டையா. இதாங்க ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷனால்தான் அதை செய்ய முடியும். அபிஷேகம் பெற்றவனால்தான், பரிசுத்த ஆவி என்கிற வல்லமை பெற்றவர்களால் இந்த அனுபவத்தில் கடந்து போக முடியும். சாதாரண மனிதனால் கடந்து போக முடியாது. சும்மா உலக தேவைக்காக கடவுளை தேடுகிறவனால் முடியாது. தேவைக்காக கடவுள் நல்லவர் சொல்கிறவனால் முடியாது. ஆனால் கர்த்தரை ருசி பார்த்தவனால் செய்ய முடியும்.
இல்லை, ஆண்டவர் அவனை இப்படி பேச வைத்திருக்காரு என்று சொன்னால், கர்த்தரே அதை அனுமதித்திருக்கும் போது நான் எப்படி அவனோட போய் யுத்தம் பண்றது? இந்த இடத்துல தான் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி தெரியும். உங்க கனி அங்கதான் தெரியும். நீங்க யாரு, நம்ம எப்படிப்பட்டவர் என்பது சில இடத்துல இங்கதான் நம்ம தோத்துறோம், இங்கதான் நம்ம விழுந்துடுறோம். நானும் விழுந்திருக்கிறேன், நீங்களும் விழுந்திருக்கிறோம், நிறைய பேர் நம்ம விழுந்திருப்போம். இந்த இடத்துல சல்லுன்னு அப்பதான் கோவம் இருப்பாருங்க. கோபமே வராத ஆளுக்கு கூட அப்பதான் கோபம் அப்படி வரும். ஏன் இந்த கோபம் வந்துருது? இப்போ நீங்க கோபத்தை விடல, உங்களுக்குள் இருக்கிற அந்த பொல்லாத ஆவி தேவனுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த கூடாதபடி, தேவ கிரியை உங்கள் மூலமாக வெளிப்பட்டு கடவுள் உங்கள் மூலமாக மகிமைப்படக்கூடாதபடி, அதை அசிங்கப்படுத்தும்படியாக, வெக்கப்படுத்தும்படியாக, நம்முடைய முகத்தை அலங்கோலப்படுத்தும்படியாக, அது கொஞ்சம் தனித்து யோசித்து பார்க்கும்போது நாமே நம்ம தலையில அடிப்போம். ஏன்டா இப்படி பேசுறேன் ஐயா, எதுக்குதான் இப்படி நடந்ததுன்னு தெரியல, எப்படி இப்படி வந்துச்சுது? நமக்கே அது அசிங்கமா இருக்குதா இல்லையா? ஏன் அந்த உடனே வந்துச்சுது? அந்த ஒரு செகண்ட்ல அந்த பொல்லாத வல்லமை நம்மளை அசிங்கப்படுத்திட்டு அவன் உடனே விலகிறான். ஆனா ஆவியார் நமக்கு துக்கப்படுறாரு. அவர் நமக்குள்ள துக்கப்பட்ட உடனே தான் நம்முடைய இருதயம் உடனே துக்கமா மாறியது. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமா என்ன செய்துட்டேன், பாவம் பண்ணிட்டப்பா. உடனே நம்ம தேவையிடத்துல போறோம். அந்த உணர்வு நமக்குள்ள வருது. அந்த வந்ததுக்கு அப்புறம் யார் நம்ம மூலமாக அது பாதிக்கப்பட்டார்களோ நம்ம அவரிடத்துல போய் உடனே ஒப்புரவாகிறோம். ஏன் இந்த ஒப்புரவாகுன்னு சொன்னா, அந்த ஒப்புரவாகும் போதுதான் தேவன் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நல்லா விளங்கிடுங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் குற்றங்களை மன்னிக்காவிட்டால் உங்கள் குற்றங்களை எப்படி தேவன் மன்னிப்பார்? கேள்வி இருக்குதா இல்லையா? பிராக்டிக்கலா சில குடும்பத்தில் நம்ம இந்த சாட்சிகள்லாம் பார்க்கிறோம், கண்கூட பார்க்கிறோம். ரொம்ப சாட்சிகளா எனக்கு ஒருத்தர், நம்ம இந்த டீச்சர் ஒருத்தர் ஒரு சாட்சி சொன்னாங்க. ஏற்கனவே பாஸ்டர் அங்கே வந்து இந்த உபதேசத்தை கேட்க ஆரம்பித்ததுக்கு பிறகு, முந்தி எனக்கு எங்கள் சகோதரெல்லாம் பார்த்தா வெறுப்பாக இருக்கும், அவனை பார்த்தா ரொம்ப கோவம்லாம் வரும், அவங்கள்ட்ட பேச வேண்டாம்னு நினைப்பேன். ஆனால் இப்போ நான் எல்லாரோட பேசுகிறேன், எல்லாரோடும் இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரனுக்கு இதாங்க பெரிய சந்தோஷம். காலையில் சொன்னா நம்ம சகாயஸ்டர் சொன்ன சாட்சி, அவங்க சொன்னாங்க, எனக்கு அது பிடிச்சல நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட சேர்ந்து ஆனந்து ரொம்ப நல்லவனா ஆயிட்டா ஐயா, ரொம்ப அற்புதமான. அவன் சொன்னதை அப்படி இருந்துச்சாங்க. அவன் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேங்கிறான், ஒரு பொய் கூட. ஆனா நம்ம எவ்வளவு பொய் பேசுறோம் பாருங்க. அப்போ நம்ம எதுல வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு வளர்ந்துருக்கோம். அதுக்கு அந்த டீச்சர் சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாரும் எனக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார், சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அந்த சாட்சி. இன்னொரு ஒரு முறை நம்ம ஜெயஸ்ரீ வீட்டு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அங்கே பிரதர் அங்கே சின்ன ஒரு பொருளுக்கு கூட அப்படி சண்டை, அப்படிலாம் பேசுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்தா சிஸ்டர் அவங்களோட நல்லா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி போனா போட்டு பிரதர், அவனுக்கு போனால் போட்டோம். நம்ம யோசித்தேன், அந்த இடத்துல நமக்கு வெக்கமாக இருக்குது. நம்ம இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வளர்ச்சி. அப்போ பிரசங்கிக்கிறவரை விட பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் நல்லா வளர்ந்திருக்கிறார்கள். இப்போ யாருக்கு வெக்கமாக இருக்குது? பிரசங்கிக்கிற எனக்கு. அப்போ எனக்கு அடுத்து என்ன வருது? அப்படி இல்லை, நம்ம நிறையா மாறணும், நிறைய நம்ம இன்னும் மாறணும். நிறைய ஒரு விஷயம் நம்ம சசிகச்சல சாட்சி நிறைய சொல்லியிருக்காங்க. ஐயா, அந்த இங்கே வந்து இந்த வார்த்தை கேட்கறதுனால தான் நான் ரொம்ப நிறைய மாற்றம், எனக்கு நிறைய மாற்றம். நம்ம சார்லஸே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு இப்படி ஒவ்வொருத்தரும், நம்ம எஸ்தர் சொல்லியிருக்கிறா, இவாஞ்சலி சொல்லியிருக்கிறா, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம பரிமள டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க நிறையா. அவ எனக்கு இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. எனக்கு நீங்கள் எனக்கு அது நடந்துச்சு இது நடந்ததுன்னா கொஞ்சம் கூட சந்தோஷப்பட்டிருக்க, அது ஆட்டோபடியே நடக்கும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால தான் நான் ஒரு நாள் நான் காணிக்கை கொடுத்தேன், எனக்கு இது நடந்துச்சோன்னா அதெல்லாம் சாட்சியாக எடுத்துக்கிட்டது இல்லை. அது தப்பான சாட்சி தான், நான் அது சரியான சாட்சி சொல்லவே மாட்டேன். என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எனக்கு பயத்தை எடுத்துப்பட்டுக்கிறாங்க. முன்னாடி எனக்கு அவளை பார்த்த ஒரு பயம் இருந்துச்சு, எனக்கு அவங்க தீமை செய்துருவார்களோ என்று. ஆனால் என்னைக்கு வசதி கேட்டுறேன், இப்போ அவங்களுக்கு பயமே இல்லை, நான் நேசிக்கிறேன். அது எப்படி முடியுது? இயேசு சொன்ன வார்த்தை எனக்குள்ள வந்தபடினால், பயப்படாத,
நீ வெட்கப்படவே இல்லை. அவன் ஒரு மனிதனை எப்படி பயன்படுத்த பாருங்க. அப்போ சவுல் பயப்படுறாரு, இஸ்ரவேலர் பயப்படுறார்கள், அப்படி இருதயம் கலங்குது. ஆனா அதே வார்த்தை கேட்ட வார்த்தை ஒண்ணுதான். ஆனா வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு தாங்க அந்த தைரியம் வந்துச்சுது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நீங்க நினைக்கலாம் திரளான பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் பேர் வாங்கன்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் இருக்கும். அது கத்த ரொம்ப லாங்கா அவருடைய வருகையை தாமதிச்சுட்டே வர கேட்க தெரியுமா? எப்படியாவது அடுத்த ஜெனரேஷனாவது மாறட்டும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பிசாசு ஒரு பெரிய தந்திரமாக உபதேசத்தை பார்க்கிலும் வேற அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிட்டாங்க. வேற அனுபவத்தை கூட வசனம் தாங்க ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். வசனம் தான் மகிழ பண்ணும். வசனத்தில் மகிழ்றது வேற, மியூசிக்கினால் மகிழ்றது வேற. மியூசிக்கில் மகிழ்றது வேற. காலையில் சொல்ல அப்படியே வீட்டில் அடிக்கிற இங்கே பேசுனா அங்கே பேசுறது ஞாபகம் இல்லை எனக்கு. என் கூட நான் பிசினஸில் அங்கே இருக்கும்போது எனக்கு ரொம்ப வேண்டிய நண்பர்கள் போயிட்டு இருந்தோம் அண்டாப்பள ஸ்ட்ரீட்டில். அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு டெத்து போயிட்டு இருக்குது. அதில் அப்படியே ஒரு மியூசிக் அடிக்கிறாங்க, அடிச்சு போகிறாங்க. இவர் நல்ல படித்த ஒரு மனுஷன், ரொம்ப நாள் இருக்குது. அப்போ நாங்கள் மூணு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆளை முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் பேசுறதுக்காக போயிட்டுருக்குறோம். அப்படியே அந்த வீட்டில் அந்த மியூசிக்கு ரொம்ப அடிச்சுட்டு வந்த உடனே அப்படியே நாங்கள் மூணு போயிட்டுருக்கோம். இவன் பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறுது, அப்படியே சோல்டரில் இப்படி ஆடுது, இப்படி ஆடுது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டக்குனி அந்த கூட்டத்தில் போய் ஆட போயிட்டாங்க. என்னடா உன்னை போய் கைப்பிடிச்சி என்னாச்சு உனக்கு என்னவோ தெரியல பார்த்துக்க. அந்த மியூசிக்கு அப்படி கேட்ட உடனே எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு ஒரு பரவசம் வந்துருச்சுது. அது உடனே ஆட வச்சுட்டு, நீங்க நிறைய பேருக்கு இந்த மியூசிக் ஆட வைக்குது. அப்படி வசனம் பலப்படுத்தும், வசனம் ஆட வைக்காது, ஆடுகிறவளை அடக்க வைக்கும். எதை நம்புறீங்க? தேவ பலன், தேவ வல்லமது சவுலுக்குள்ள. உடனே சவுல் ஆடு. சரி, அதுக்குள்ள போன வேற மாதிரி டாப்பிக்காக போயிடும். நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் விசுவாசத்தில் போயிட்டு இருக்கிறோம். அதனால ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை நான் வல்லமைக்கு எடுத்து காட்டுறேன். ஏன் தாவீதை கூட எடுத்து காட்டுறாருன்னா, இந்த தாவீதை இயேசுவை இந்த தாவீதுக்கு எடுத்து காட்டுறது. இயேசு எங்கேருந்து வருகிறார்? தாவீதின் கோத்திரத்திலிருந்து. தாவீது கோத்திரம். இந்த இயேசு சாதாரணவர் இல்லைங்க. தாவீது அக்கடே ப்ரிப்பேர் பண்ணிட்டே வர்றாரு, சும்மா இல்லை. தாவீது எனக்கு அவருடைய குணங்கள். அதனால ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது தெரியுங்க, ஒரு தாவீதுன்னா அதை ஒரு கோணத்தில் மட்டும் பார்க்காங்க. எந்த இடத்தில் எப்படி நடந்தார், எதற்காக அப்படி நடந்தார். சும்மா அவர் நடந்தார். இப்போ அவர் டான்ஸ் ஆடினாருன்னு சொல்லுது. எங்க ஆடினாரு? அதான் எங்க உடனே பெட்டி எங்க இருந்துச்சு? அங்க இருந்து எடுத்துட்டு வருகிற வழியில எங்க ஆடுனாரு? வீதிகளில். நம்ம ஆட்கள் கொஞ்சம் வீதியில் போய் ஆட சொல்லுங்க, மியூசிக்கே இல்லாம ஆட சொல்லுங்க. அங்க ஆட்டம் வராது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போது அந்த வீதியில எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள். அங்க அவ்வளவு தாழ்மையாக அவர் என்ன செய்யறாரு? ஆடிட்டு போறாரு. ஆனா நீங்க நியூ டெஸ்ட்மென்ட்ல வரும்போது ஒரு இடத்துல கூட ஆவியில் களி கூர்ந்தார்கள். எங்கேயுமே டான்ஸ் ஆடின மாதிரி இல்லை. அதனால்தான் அது விழுந்து போன லூசிபரின் ஆவி, லூசிபரின் ஆராதனைகள். அதை பிள்ளைகளுக்கு அப்பவும் சொல்லிட்டே இருக்கணும். பிள்ளைகளுக்கு அப்பமா ஏதாவது நீங்க இதை பார்த்துட்டு, அப்பா இப்படி பாட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குல்ல, இப்படி நல்லா இருக்கு. நான் நேற்று கூட ஏதோ பாட்டு பாடி சொல்ல முடிய மாட்டேன் கிடையாது. ஏரோது பிறந்த நாட்டில் ஆடுனாங்க. அந்த ஆட்டை என்ன செய்தது? ஒரு நீதிமானை கொலை செய்தது. ஒரு நீதிமானை தலையை வெட்டிச்சது அந்த ஆட்டம். நியூ டெஸ்ட்மென்ட்ல பரிசுத்தமான ஆட்டம் கிடையாது. உடனே நம்ம புதிய பாட்டில் அப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இருக்குது. ஏரோது வீட்டில் ஆடுனீங்க, அந்த ஆட்டை என்ன பண்ணிச்சதுங்க?
யோவான் சானுடைய தலையை வெட்டி கொண்டு வந்துச்சுது. கொலை நடந்தது. ஆட்டமும் கலியாட்டம் வந்தாலும் அங்கே கொலை தான் நடக்கும். பிரிச்சுவலை கொலை பண்ணிடும். ஆனால் தான் சபைக்குள்ள அதை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்கிறோம். இமானியெல்லாம் எவ்வளோதான் மீசி மாதம் வந்தாலும் அப்படி ஒரு கருவுற மாதிரி தான் தப்பாங்க. அந்த அவ்வளோதான். அதுக்கு மேலே நினைச்சக்கூடாது, மேலே செயல்படவே கூடாது. அதில் இமானியல் ரொம்ப தெளிவாக இருப்பார். நம்ம சபையில் எல்லாருமே அதெல்லாம் பாடல் ஒரு லிமிட்டு தான். ஆனால் வசனம் ரொம்ப முக்கியம், வார்த்தை ரொம்ப முக்கியம். வசனம் நம்மை குணமாக்குறது, வசனம் நம்மை குணமாக்குறது. உண்மையிலே நான் அந்த வசனத்தை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணதை என்னன்னு பேசவே இல்லை, இன்னும் பேசவே இல்லை. அந்த ஒரு வசனம் அதுக்குள்ளேயே தான் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ அவ்வளவு ஆழமான வார்த்தை இந்த வார்த்தை. போன மாதம் பயப்படாதே அப்படிதான் சொன்னாரு. இந்த மாசமா தானே சொல்லுகிறாரு, பயப்படாதே, இங்க வெக்கப்படாத. வெக்கப்படுத்தணும் ஒரு கூட்டம் உனக்கு செயல்பட்டுட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி நீ தைரியமா நின்று அதுக்கு தாவீதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப தாவீதை பாருங்க, ஒரு தேசத்தை வெக்கப்படுத்த நினைக்கிறான். தேசத்தை ஆளுகிறவனும் ஜனங்கள் பயப்பட சொல்லுகிறார்கள் அவர்கள். ஆனா அப்படிப்பட்ட இடத்துல இப்ப அந்த வார்த்தை கொஞ்சம் படிங்க, நல்லா இருக்கு பாருங்க. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். என்ன செய்தார்கள்? கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஏன் பயப்படாதுன்னு இயேசுவான பிறக்கிறதுக்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்னாரு. எதற்காக சொன்னாரு? இந்த பயத்தை போக்குவதற்கு இயேசு ஒருவர் வரப்போகிறாரு. இயேசு வரப்போகிறாரு. அந்த இயேசு கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் மனதைரியத்தை கொடுக்கிறவர், மனதில் பலத்தை கொடுக்கிறவர், விசுவாசத்தை கொடுக்கிறவர், விசுவாசத்தை கொடுக்கிறவர். ஆனா சொல்றோம் பயப்பட வேண்டாம், நீங்க வெக்கப்படவே மாட்டீங்க. ஆனால் தான் கிறிஸ்தவங்கன்னா ரொம்ப பொறுமையா இருப்பார்கள், சாந்தமா இருப்பாருங்க. அதே நேரத்தில் பிரச்சனைன்னு வந்தா தைரியமாகவும் நிற்பார்கள். என்ன ஜானு, ஸ்கூல்ல ஒரு பிரச்சனை வருது, நமக்கு எதுக்குப்பா இந்த வம்பு, நம்ம எப்படி இருப்போம்? இருக்க இடம் தெரியாமல் எப்படி போகணுமா? இருக்க இடமே தெரியாம போயிடணுமா? இல்லை, அங்க ஒரு போராட்டம் வர்றதுக்கும் போது நாம் அதுல தைரியமா நிக்கணும். இப்ப நம்ம கெல்லி சர்ச்சிலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்கள், 94வது ஆண்டு, 93, 4 அவ்வளவு போராட்டம், அவ்வளவு மரணம் உண்டாக்குற சூழ்நிலை. ஆனா ஒரு பயம் இல்லாம ஐசக்கை எத்தனை பேர் அடிப்பாங்க யோசிச்சு பாருங்க. நாங்க எத்தனை பேர் அடிப்போம். ஆனா தைரியம் நிற்க வச்சாரு. அந்த அதிகாரத்தை எதிர்த்து நிற்க வைத்தாரு, பட்டயத்தை எதிர்த்து நிற்க வைத்தாரு, கூட்டத்தை எதிர்த்து நிற்க வைத்தாரு, ரவுடிகளுடைய அந்த ராஜ்யத்தை எதிர்த்து நிற்க வைத்தாரு. ஏன்னா பயம் கிடையாது. ஏன்னு சொல்ல, நமக்குள் இருக்கிறவர் யார் தெரியுமா? யாருங்க? உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர். நீங்களா திரும்பி பார்த்தா எப்படி அன்னைக்கு நமக்கு இவ்வளவு தைரியம்லாம் வந்துச்சுது. கமிஷனர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வினோட ஒரு நாள் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். போலீஸ் போக வந்துடல, வரலையோ? கல்யாணம் அனுப்புறது தான். அவ்வளவு அவங்க முன்னாடி கூட தைரியமா அவன் சொல்றான், உங்க தலையை வெட்டிடுவோம் அப்படின்ட்டு. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், எங்க ஆண்டவர் அனுமதிக்காம இங்க ஒருத்தர் எங்களை தொடவே முடியாது, உங்களை காரை வச்சு அடிச்சு கொண்டுருவேன் அப்படிங்கிறான். ஆனா சொன்னவெல்லாம் இன்னைக்கு உயிரோட இல்லை. கர்த்தர் உயிரோட வைத்திருக்கிறார். சத்துருக்களுடைய முடிவை காண்படி கர்த்தரோட வச்சிருப்பாருங்க. அதனாலதான் தேவன் உன்னை கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய நினைத்திருக்காருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்து வராது, ஒரு தீமை வராது. கர்த்தர் உன் கண்கள் அதிசயத்தை காண வைப்பாரு. தாவீதுக்கு அந்த தைரியம் தாங்க. என் ஆண்டவரின் அபிஷேகம் பண்ணிட்டாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட என் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் அபிஷேகம் இருக்கவில்லை, இந்த பெலிஸ்தேனால் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது எப்போது தைரியம் வந்து நினைச்சா, கர்த்தரின் அபிஷேகம் தாவீது மேல் இருந்தபடினால் அது அவனுக்குள்ள எழுப்புகிறது. தாவீதை பயப்படாத, நீ பேசு,
உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரு. உன்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட பெலிஸ்தரை வீழ்த்துவதற்கு தான். எத்தனை விசுவாசிக்கிறேன்? கரங்களை தட்டி கர்த்தருடைய அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை செய்ய கர்த்தர் வைத்திருக்கிறாரு. சும்மா அபிஷேகம் இல்லைங்க. இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது? இது டான்ஸ் ஆடாது, செயல்படுத்தும். செயல்படுத்தலையா? சொல்றாரு பாருங்க, டேய் என்ன நினைச்சுக்கிட்ட? நாய் நினைச்சியா? பெரிய யுத்த வீரன் பேசுறாரு, நீ நாய் நினைச்சியா? அவன் தாவி நினைச்ச, நீ நாய் இல்லப்பா, அதோட மோசமான நாடு. நீ தான் உன்னை பெரிய ஆள் நினைக்கிறார். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் யூத ராஜசிங்கம் ஐயா, யூத ராஜசிங்கம். நான் கவனித்ததை பார்க்கிறேன், கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு சின்ன கல் அப்படி பட்டு ஒரு மனுஷன் செத்துற முடியாது. அப்போ கைகள் தாவீதுடையது, கையில் இருந்தது கவன், ஒரு சின்ன கல். ஆனா அந்த கல் யாருன்னா கிறிஸ்து. சவுலுடைய தாவீதுடைய கரங்கள் அல்ல, தேவ கரம். அது பார்க்கத வெளியே தாவீதுடைய கரமா இருக்குது. ஆனா தாவீதுக்குள்ள இருந்து செயல்பட்டவர் தேவன். அந்த தேவனே ஐயா உங்களுக்குள்ள செயல்பட மாட்டாரு. இன்னைக்கு விசுவாசிங்க, உங்களுக்குள்ள இருந்தும் தேவன் செயல்படுவார். எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அதை தேவனால் வீழ்த்த முடியும். இதை நினைச்சுதான் ஸ்தோத்திரம் பண்ணணும்.